ஹலோ வியூஸ், நான் உங்கள் நண்பன் கணேஷ். ஈஸி சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஸோ ஈஸி அதாவது எக்ஸலண்ட் கம்பேரிசன் ஃபார் எவ்ரி கார். ஸோ யாரையாவது புதுசாக என்ன சொல்ல போகிறான்னு பார்க்குறீங்களா? ஓகே, ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், இன்னைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய மேனுஃபேக்சர்ஸும் உருவெடுத்து வந்துட்டு தான் இருக்காங்க அண்ட் நிறைய இன்னோவேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தும் நமக்கு ஒரு நியூ கார் வாங்க நினைக்கும் போது அதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக தேடி கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு கார் வந்த உடனே அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நமக்காக ரிவ்யூஸை அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோ சேனல்ஸில் அப்லோட் பண்ணுறாங்க. அது போக நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கால் தைக்கோ கார்பால் அப்புறம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு முன்னாடி இருந்த நிறைய மேக்ஸின்ஸ் சப்போர்ட்டும் கூட இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் விட ஒரு ஒரு கம்பேரிசன்ஸ்க்காக ஈஸி சேனல் எந்த வகையில் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நான் முன்னாடி சொன்ன இந்த சோசியல் மீடியா சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு மேக்ஸின்ஸ் நிறையவே சப்போர்ட்டிவ் டூலாக இருந்தது. ஸோ பட் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு காரை கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சோம்னா, ஸோ அதை கம்ப்ளீட்டா நீங்க வாட்ச் பண்ணி அதுக்கப்புறமா அதனுடைய டீட்டெயில்ஸை தனியா நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ரிலவெண்டா அதுக்கு ஈக்குவலான இன்னொரு ப்ராடக்ட் அதையும் நம்ம தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறமா அதை வாட்ச் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸை நோட் பண்ணி கடைசியா எடுத்து வச்ச 2 நோட்ஸையும் நீங்க ஒன்னா கம்பேர் பண்ணி அதுக்கப்புறமா அது எந்த கார் நமக்கு ஏற்றது, நமக்கு ஏற்ற ரைட் ஆப்ஷன் என்ன அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கு கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய சிரமப்பட வேண்டியதாக தான் இருக்கு. ஸோ ஈஸி சேனல் இது எந்த வகையில டைம் சுருக்குது, எந்த வகையில குயிக்கா நமக்கு விஷயங்களை ஷேர் பண்ண இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ நான் முன்னாடி சொன்னேன், இந்த சோசியல் மீடியா சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேக்சின்ஸ் மட்டும்தான். எஸ், மேக்சின்ல பாத்தீங்கன்னா என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓவர் டிரைவ், டாப் கியர், அப்புறமா ஆட்டோ கியர் அண்ட் ஈவன் தோ மோட்டார் வெஹிக்கிள். ஸோ இந்த மேக்சின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பேஜஸ்ல ஆட்டோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஆட்டோ மொபைல் இண்டஸ்ட்ரி ஆர் ஆட்டோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராண்ட்லயுமே அவங்களோட ப்ராடக்டை கம்ப்ளீட்டா இன்ஜின்ல இருந்து இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன், அப்புறமா டைமென்ஷன்ஸ், வேரியன்ஸ் வைஸ், அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய மொத்த ஃபீச்சர்ஸையும் 1 by 1 டீடைல்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல என்னன்னா, நீங்க ஒரு ப்ராடக்டையுமே அந்தந்த பிராண்ட்ல போய் நீங்க கம்ப்ளீட்டா அப்புறமா அதனுடைய டீடைல்ஸை தனியா எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு பிராண்ட் ஏதாவது ஈக்குவலண்டான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களான்னு அதையும் நீங்க தனியா 1 by 1 பார்த்து நோட் பண்ணி எடுத்துக்கணும். 1 by 1 ஒவ்வொரு பேஜையும் நீங்க திருப்பி பார்த்து தான் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ சோசியல் மீடியா சப்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்ல கூட நீங்க 1 by 1 பேக் டு பேக் வந்து தான் நீங்க எந்த ப்ராடக்ட் நமக்கு ஆனது அப்படின்னு சொல்லி நீங்க 1 by 1 பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்னும் ஒரு ஷார்ட் டைம்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸி சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போகுது. ஸோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கார் எந்த செக்மெண்ட்ல சூஸ் பண்ண இருக்கீங்களோ அதுல இருக்கக்கூடிய மொத்த காம்படிஷனையும் மேக்ஸிமம் 2 or 3 காசை கம்பேரிட்டிவ்லி நம்ம எடுத்து இந்த சேனல்ல இருக்கக்கூடிய இந்த வீடியோ கண்டென்ட்ல நம்ம கம்ப்ளீட்டா ரீட் பண்ண போறோம். ஸோ A to Z கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 to 7 செக்மெண்ட்ஸா பிரிச்சு நமக்கு A to Z நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ எல்லா வித கேட்டகரிஸ், ஸோ என்ன விஷயங்கள் நமக்கு தேவையானது, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஆர் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், சேஃப்டியா இருக்கட்டும், அண்ட் ப்ராடக்ட் ஸ்மார்ட் இன்னோவேஷன்ஸா இருக்கட்டும், ஈவன் தோ நமக்கு டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஏதாவது அதனுடைய டீடைல்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாத்தையும் கூட இந்த வீடியோல நம்ம தர இருக்கோம். ஸோ இதுல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவோ எந்த இடத்துல வேணுமோ அதை டைரக்டா நீங்க பாஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி போய் பார்த்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஜஸ்ட் ஆன் தி ஸ்பாட் ஆன் தி ஒரே விசுவல்ல நீங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம் ஆர் ஸ்கிரீன்ஷாட் ஆர் வீடியோ கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காகவே இந்த ஈஸி சேனல்ல ரொம்பவே மெனக்கெட்டு நம்ம இருக்கக்கூடிய அத்தனை டீட்டெயில்ஸையும் உங்களுக்காக தர இருக்கோம்.
இதுல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்கு வேணாலும் இவ்வளவு விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கண்டிப்பா உங்களோட நெய்பர்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அவேர்னஸை நீங்க கண்டிப்பாக தர இருப்பீங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஈஸி ஈஸி சேனல்ல எவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கான்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க கண்டிப்பா எங்களோட சேனலை நீங்க கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. ஸோ பிஃபோர் தட் இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த வீடியோ இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம இந்த ஒரு வீடியோல தர முடியாது. ஸோ அதுக்காகவே நாம ஒரு 3 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஸோ என்ன அப்படின்றது முன்னாடி நான் இந்த இன்னைக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கண்டென்ட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது 3XO, சிரோஸ் அண்ட் கைலாக் இந்த 3 காரையும் நம்ம கம்பேர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸாக தான் நீங்கள் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, யாருக்காவது வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட ஈசிசி சேனலுக்கு உங்களோட அன்பான ஆதரவை தெரிவிப்பீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போ யாருக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். ஆல்தோ இதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸு பை சான்ஸ் ராங்கா இருக்கு இல்ல தப்பான விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கான அப்பாலஜிஸ் நாங்க இப்பவே தெரியப்படுத்திக்கிறோம். ஸோ மேக்சிமம் இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க எங்களுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க உண்மையானதாகவும் அண்ட் ரியலான விஷயங்களை மட்டும்தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேபி ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் தப்பான விஷயங்களை நாங்க சொல்லியிருந்தா மறக்காம எங்களை ஃபர்கிவ் பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கம்பேரிசன்ஸ் ஃபார் ஸ்கோடா கைலாக் அண்ட் கியா சிரோஸ் அண்ட் மஹிந்திரா XUV 3XO இந்த 3 காரோட கம்பேரிசன்ஸை தான் நீங்க பார்க்க இருக்கீங்க. பட் இந்த 3 காசையும் இந்த ஒரு வீடியோல நீங்க கண்டிப்பா பார்க்க முடியாது. கூடவே இன்னும் 2 வீடியோ கண்டென்ட் இருக்கு. அதாவது பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 அப்படின்னு சொல்லி 3 பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா 3 பார்ட்டா பார்க்கும்போது தான் நீங்க இதுல இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களையும் நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த பார்ட் 1 வீடியோ கண்டென்ட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கும்போது நீங்க அடுத்து வரக்கூடிய விசுவல்ல நீங்க அதை நீங்க சொல்ல இருக்கேன். ஸோ மறக்காம ஈசி சேனல் விஷயங்களை ஏதாவது புதுசா இருக்கு இல்ல இது ஒரு நல்ல விஷயம், இந்த வீடியோல வேற என்னென்ன விஷயங்களை கவர் பண்ணலாம் அப்படின்றத எங்களுக்கு சொல்லலாம். நீங்க உங்களோட கருத்துக்களை டைரக்டா கமெண்ட் செக்ஷன்லயோ ஆர் அதர்வைஸ் எங்களோட டைரக்ட் கான்டாக்டா நான் உங்களுக்கு லாஸ்டா தர இருக்கேன். அதுல நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈசி சேனலோட செக்மெண்ட்டுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோஸ் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ விவர்ஸ், இசிசி சேனலில் இந்த வீடியோவில் நாம் ஸ்கோடா கைலாக் விசஸ் கியா சிரோஸ் அண்ட் மஹிந்திரா XUV 3XO இந்த 3 காரோட கம்பேரிசன்ஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ இசிசி கம்பேரிசன் கைலாக் விசஸ் சிரோஸ் விசஸ் 3XO பார்ட் 1 ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் சேஃப்டி செக்மெண்ட்டுக்காக தந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம் இப்போ இந்த 3 காரையும் இசிசி சேனல் ஐடென்டிஃபிகேஷன் செக்மெண்ட்டில் பார்க்க இருக்கோம். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் செக்மெண்ட்ல தான் ஒரு காரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பவர் அண்ட் டார்க் அண்ட் அதனுடைய வேரியன்ஸு, டைமென்ஷன்ஸு, தொடர்ந்து ப்ரைசிங்ஸு, ஸ்டாக் அவைலபிலிட்டி, வெயிட்டிங் பீரியட், வேல்யூடட் சர்வீஸ்
அண்ட் லாஸ்ட்டாக டயர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 3 காரோட இன்ஜின் டீடைல்ஸை பற்றி நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கோடா கைலாக் வெஹிக்கிளோட இன்ஜின் டீடைல்ஸ். இந்த காரில் ஒரே ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து 1 லிட்டர் டிஎஸ்ஐ டர்போ ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷன் டெக்னாலஜியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 999 சிசி 1000 சிசி வித் 3 சிலிண்டர் காம்பினேஷனில் தந்திருக்காங்க. ஓகே, அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளோட இன்ஜின் டீடைல்ஸ். இது வந்து 1 லிட்டர் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜியில் ஒரு ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. இது 998 சிசி வித் 3 சிலிண்டர் காம்பினேஷனில் தந்திருக்காங்க. கூடவே இதில் சிரோஸ் வெஹிக்கிளில் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து 1.5 லிட்டர் டீசல் சிஆர்டி டெக்னாலஜியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1493 சிசி வித் 4 சிலிண்டர் காம்பினேஷனில் தந்திருக்காங்க. ஓகே, அடுத்ததாக மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO. இந்த கார் பார்க்கும்போது நமக்கு பெட்ரோல் இன்ஜினில் 2 பவர் அண்ட் டார்க் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 1.2 லிட்டர் டிசிஎம்பிஎஃப்ஐ டர்போ சார்ஜ்டு மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே நமக்கு 1.2 லிட்டர் TGD8 டர்போ கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜியில் அனதர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்ஜினுமே சேம் கெப்பாசிட்டி 1197 சிசி வித் 3 சிலிண்டர் காம்பினேஷனில். பவர் அண்ட் டார்க் மட்டும்தான் டிஃபரர் பார்த்தீங்கன்னா 110 பிஎஸ்சி அண்ட் 129 பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக எக்ஸ்யூவி 3XO டீசல் காரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது 1.5 லிட்டர் சிஆர்டி டெக்னாலஜியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1497 சிசி வித் 4 சிலிண்டர் காம்பினேஷனில் தந்திருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த 3 காரோட பவர் அண்ட் டார்க்கை செக் பண்ணிடலாம். ஸோ கைலாக் வெஹிக்கிளோட பவர் பார்த்தீங்கன்னா 85 கிலோவாட் வித் 178 நியூட்டன் மீட்டர் டார்க்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 115 PS வித் 170 டார்க் 178 டார்க். ஓகே, அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளோட பெட்ரோல் இன்ஜினோட பவர் பார்த்துடலாம். ஸோ 88.3 கிலோவாட் வித் 172 நியூட்டன் மீட்டர் டார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பிஎஸ் பார்த்தீங்கன்னா 120 PS வித் 172 நியூட்டன் மீட்டர் டார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக சிரோஸ் டீசல் வெஹிக்கிளோட பவர் அண்ட் டார்க். ஸோ 85 கிலோவாட் வித் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 115 PS வித் 250 நியூட்டன் மீட்டர் டார்க். ஓகே, ஸோ அடுத்ததாக 3XO வெஹிக்கிளோட பவர் அண்ட் டார்க். இது 3XO பெட்ரோல் 1.2 டிசிஎம்பியில் 82 கிலோவாட் வித் 200 நியூட்டன் மீட்டர் டார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 110 பிஎஸ்பி வித் 200 நியூட்டன் மீட்டர் டார்க். அண்ட் 3XO டிஜிடிஐயில் வரக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 96 கிலோவாட் அண்டர் 230 நியூட்டன் மீட்டர் டார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 129 பிஎஸ்பி ஃபார் 230 நியூட்டன் மீட்டர் டார்க். ஸோ அடுத்த 3XO டீசலோட பவர் அண்ட் டார்க் பார்த்தலாம் 85.8 கிலோவாட் அண்டர் 300 நியூட்டன் மீட்டர் டார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 115 பிஎஸ்சி ஃபார் 300 நியூட்டன் மீட்டர் டார்க். ஸோ இந்த 3 காரை பார்க்கும்போது பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் ஓகே, வென் கம்பேர் டு ஸ்கைலாக் அண்ட் சிரோஸ் 3XO வந்து ஹையஸ்ட் கெப்பாசிட்டி இன்ஜின் 1.2 லிட்டர். கூடவே பவர் அண்ட் டார்க்கும் மச் பெட்டராக இருக்குது. 300 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் டீசலில் டார்க் இருக்குது. அண்ட் பெட்ரோல்லையும் 200 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இந்த 3 காரோட இன்ஜின் டீடைல்ஸை செக் பண்ணியாச்சு. இனி தொடர்ந்து டிரான்ஸ்மிஷன், அதுக்காக கூடவே நம்ம வேரியன்ட்ஸை செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இசிசி சேனலில் கைலாக் விசஸ் சிரோஸ் அண்ட் மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO இந்த 3 காரோட கம்பேரிசன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 காரோட வேரியன்ட்ஸை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ கைலாக் வெஹிக்கிளோட வேரியன்ட்ஸை பார்க்கும்போது இதில் மொத்தமாக 4 வேரியன்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளாசிக், அப்புறமா சிக்னேச்சர் அண்ட் சிக்னேச்சர் ப்ளஸ், அப்புறமா ப்ரெஸ்டீஜ்னு டாப் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிளாசிக் வேரியண்ட்டில் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸோட வருது. அண்டு கூடவே இதில் ஸ்பெஷல் கலர் எடிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஆலிவ் கோல்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வேரியன்ட் சிக்னேச்சர் வேரியன்ட், இதில் ஸ்பெஷல் கலர் பார்த்தீங்கன்னா டீப் பிளாக் அண்ட் லாவா ப்ளூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்ல 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கூடவே 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் வருது. இது வந்து டார்க் கன்வெர்டர் கியர் பாக்ஸில் தந்திருக்காங்க. அடுத்ததாக தேர்ட் வேரியன்ட் சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியன்ட், இதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பெஷல் கலர் எடிஷன் பார்த்தீங்கன்னா லாவா ப்ளூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ், இதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, ஸோ அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளோட வேரியன்ட்ஸை செக் பண்ணிடலாம். ஸோ சிரோஸில் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா HTK
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. அண்ட் செகண்ட் வேரியன்ட் ஹெச்டிகே ஆப்ஷனல் வேரியன்ட், இதில் 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் இருக்குது. அண்ட் தேர்ட் வேரியன்ட் ஹெச்டிகே ப்ளஸ் அப்படின்ற வேரியன்ட், இதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் டிசிடி டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்த வேரியன்ட் ஹெச்டிஎக்ஸ் வேரியன்ட். ஸோ இதில் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸும் 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸும் இருக்குது. அண்ட் டாப் வேரியன்ட் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் வேரியன்ட், இதில் 7 ஸ்பீட் டிசிடி மட்டும்தான் இருக்குது. அண்ட் டாப் மோஸ்ட் ஒன் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியன்ட், இதில் 7 ஸ்பீட் டிசிடி மட்டும் இருக்குது. ஓகே, சிரோஸ் வெஹிக்கிளோட வேரியன்ட்ஸை பார்த்துட்டோம். அடுத்தது சிரோஸ் டீசலில் பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிகே ஆப்ஷனல் வேரியன்ட், வேறு சிரோஸ் பெட்ரோலில் பார்க்கும்போது ஹெச்டிகே தான் ஃபர்ஸ்ட் வேரியன்ட், இங்கே ஹெச்டிகே ஆப்ஷனல் வேரியன்ட் ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டாக இருக்குது. அண்ட் இதனுடைய டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் இருக்குது. ஹெச்டிகே செகண்ட் வேரியண்ட் ஹெச்டிகே ப்ளஸ், அப்புறம் தேர்ட் வேரியண்ட் ஹெச்டிஎக்ஸ், இது ரெண்டுலையுமே நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் மட்டும் இருக்குது. ஓகே, அண்ட் டாப் வேரியண்ட் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ், இதில் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான், டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் மோஸ்ட் வேரியண்ட் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியண்ட், இதில் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிரோஸ் வெஹிக்கிளோட வேரியன்ட்ஸை பார்த்தாச்சு. அடுத்ததாக மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO. ஓகே, மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO ஃபர்ஸ்ட் வேரியண்ட் MX1 வேரியண்ட், இதில் நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. அண்டு செகண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா MX2 Pro அப்படின்ற வேரியண்ட், இதில் நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும் இருக்குது. கூடவே 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக தேர்ட் வேரியண்ட் MX3 வேரியண்ட், இதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக். அடுத்ததாக MX3 Pro அப்படின்னு ஒரு வேரியண்ட், அதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக். அண்ட் டாப் வேரியண்ட் AX5 அப்படின்னு ஒரு வேரியண்ட், இதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஓகே, 3XOவோட வேரியன்ட்ஸை செக் பண்ணியாச்சு. அடுத்து 3XO பார்த்தாச்சு. இப்போது 3XO TGD மாடலில் வரக்கூடிய வேரியன்ட்ஸ் AX5L அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன், L ஃபார் லக்ஸுரி. ஸோ இங்கே ஏடைய டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸில் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் வேரியண்ட் AX7 வித் டூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸோட வருது, இதுலேயும் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இருக்குது. அண்ட் டாப் மோஸ்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா AX7 லக்ஸுரி ஆப்ஷன்ஸோட வருது, இதுலேயும் டூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஓகே, 3XO டீசல் காரோட வேரியன்ட்ஸ் பார்த்தலாம். இதில் ஃபர்ஸ்ட் வேரியண்ட் MX2 அப்படின்ற வேரியண்ட். ஸோ 3XO பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா MX1 அப்படின்ற வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் 3XO டீசல் MX2 வேரியண்ட் தான் ஃபர்ஸ்ட் வேரியண்ட். இதனுடைய டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் வேரியண்ட் MX2 Pro வேரியண்ட், இதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்டு ஓகே, இதில் 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தான் இருக்குது. அண்டு தேர்ட் வேரியண்ட் MX3 வேரியண்ட், இதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்டு 6 ஸ்பீட் AMT ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்த வேரியண்ட் MX3 Pro வேரியண்ட், இதில் ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் அதுக்கடுத்த வேரியண்ட் AX5, இதில் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் டாப் வேரியண்ட் AX7 டூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸோட, இதில் நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ் இருக்குது. அண்ட் டாப் வேரியண்ட் AX7 லக்ஸுரி மாடல், இதில் X7 லக்ஸுரி வேரியண்ட், இதில் நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ வியூவர்ஸ், ஸ்கோடா கைலாக் விசஸ் கியா சிரோஸ் அண்ட் மஹிந்திரா XUV 3XO கம்பேரிசன் சார்ட்டில் இப்போ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் வேரியன்ட் டிரான்ஸ்மிஷன் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வியூவர்ஸ், தொடர்ந்து நாம் இந்த 3 கார்ஸோட பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், அப்புறமா டைமென்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 காரோட டைமென்ஷன்ஸை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்கோடா கைலாக் வந்து நமக்கு எல்லா காருமே 4 மீட்டர் கார்ஸ் தான், 3995 mm லென்த் இருக்குது. அண்ட் இந்த கைலாக் வெஹிக்கிளோட வித்தை பார்த்தலாம், 1783 mm வித் ஃபார் 1619 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வீல் பேஸ் 2566 mm அண்டர் 189 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸை பார்க்கும்போது 4 மீட்டர் அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 1805 mm வித் அண்டு 1680 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. 2550 mm வீல் பேஸ் அண்ட் 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஓகே, ஸோ அடுத்ததாக 3XO சிரோஸ் டீசல். ஓகே, சேம் அதே தான். அண்டு 3XO வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது 4 மீட்டர் கார். அண்ட் டைமென்ஷன்ஸில் வித் வந்து பாருங்கள் 1821 mm வித் அண்டு 1647 mm ஹைட் இருக்குது. இதனுடைய வீல் பேஸ் 2600 mm
வீல் பேஸ் இருக்குது. அண்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 201 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கோடா கைலாக் வித் சிரோஸ் அண்டு ரெண்டு மாடல்லையும் செக் பண்ணும்போது மஹிந்திரா எக்ஸ்யூவி டைமென்ஷனில் பெட்டராக இருக்குது. வித் நல்லாயிருக்கு, ஹைட் நல்லாயிருக்கு, அண்ட் வீல் பேஸும் நல்லாயிருக்கு. ஓகே, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்பேர் டு அதர் கார்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மூணு காரோட கம்பேரிசன்ஸில் டைமென்ஷன்ஸ் 3XO பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த மூணு காரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் ஆப்ஷன்ஸை பற்றி செக் பண்ணிடலாம். ஸோ 0 to 100 ஸ்பீடு வந்து என்ன செகண்ட்ஸில் ரீச் ஆகுதுன்னு பார்த்தலாம். கைலாக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 0 to 100 10.5 செகண்ட்ஸில் ரீச் ஆகுது. அதாவது டாப் ஸ்பீடு வந்து 188 km/h அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சிரோஸ் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 12.4 செகண்ட்ஸில் 0 to 100 ரீச் ஆகுது. அண்ட் சிரோஸ் டீசல் 12.23 செகண்ட்ஸ் 0 to 100. அண்ட் மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO பார்க்கும்போது 0 to 60 வந்து நமக்கு 5 செகண்ட்ஸில் ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு TCMPFIல உங்களுக்கு 0 to 100 வந்து 11.21 செகண்ட்ஸ். 3XO TGDயில் பார்த்தீங்கன்னா 10.7 செகண்ட்ஸ் 0 to 100. அண்ட் மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO டீசலில் பார்த்தீங்கன்னா 16.09 செகண்ட்ஸில் ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக இன்ஜெக்டிங் சிஸ்டமை பற்றி செக் பண்ணிடலாம். கைலாக் வெஹிக்கிளோட இன்ஜெக்டிங் பார்க்கும்போது டர்போ ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி கூடவே டூவல் ஓவர்ஹெட் கேம்சாஃப்ட் கொடுத்துருக்காங்க. 4 வால்ஸ் பெர் சிலிண்டர். சிரோஸ் பெட்ரோல் வெஹிக்கிளில் வரக்கூடியது பார்த்தோம்னா GDI கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி கூடவே நமக்கு DOHC தான் இருக்குது, டபுள் ஓவர்ஹெட் கேம்சாஃப்ட். சிஆர்எஸ் டீசல் பார்த்தீங்கன்னா CIDI VGT வேரியபிள் ஜாமெட்ரிக் டர்போ சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக XUV 3XO பெட்ரோல் நமக்கு TCMPFI டர்போ சார்ஜ் மல்டிபாயிண்ட் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் அண்டு DOHC தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. VVT டெக்னாலஜி வேரியபிள் வால் டைமிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அண்டு 3XO பெட்ரோல் TGDயில் பார்த்தீங்கன்னா TGD டூவல் ஓவர்ஹெட் கேம்சாஃப்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 வால்ஸ் பர் சிலிண்டர். 3XO டீசல் CID டெக்னாலஜி DOHC 4 வால்ஸ் பர் சிலிண்டர் காம்பினேஷனில் தந்திருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போது இந்த மூணு காரோட ஜஸ்டிஃபிகேஷன் பார்ட்டுக்கு பார்த்துடலாம். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் ஸ்பேஸ் கம்ஃபோர்ட், கைலாக் வெஹிக்கிளோட ஸ்பேஸ் கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் நமக்கு 446 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 65 லிட்டர்ஸ் சீட்டு பேக் ரெஸ்ட் ஃபோல்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஸ்பேஸ். அண்டு 45 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 465 லிட்டர்ஸ் அண்டு 45 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. ஓகே, சிரோஸ் டீசல் சேம் தான். அண்டு மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO பார்த்தீங்கன்னா 364 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் அண்டு 42 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதனோட யூஸபிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 295 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 3XOவோட பூட் ஸ்பேஸ் செக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக கர்வ் வெயிட் பார்த்துடலாம். ஸோ கர்வ் வெயிட் பொறுத்த வரைக்கும் கைலாக் வெஹிக்கிள் 1169 kgs அண்டு கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1630 kgs வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கைலாக் வந்து 1169 to 1219, கிராஸ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1630 kgs இருக்குது. சிரோஸ் வெஹிக்கிளோட வெயிட்டை நம்ம செக் பண்ணி சொல்லுவோம். ஓகே, அண்டு மஹிந்திரா எக்ஸ்யூவி 3XO வந்து 939 kgs கர்வ் வெயிட், கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 1737. ஓகே, 3XO டீசல் பார்த்தீங்கன்னா 1303 kgs கர்வ் வெயிட். ஓகே, மைலேஜ் செக் பண்ணிடலாம். ஸோ கைலாக் வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 17.83 km/L மேனுவல் டிரான்ஸ்மிஷன், வேற இஸ் ஆட்டோமேட்டிக்கில் 17.75 km/L. அண்டு சிரோஸ் வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்தலாம். ஸோ இது வந்து 18.7 km/L அண்டு ஆட்டோமேட்டிக்கில் 19.2 km/L இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிரோஸ் டீசல் பார்த்தீங்கன்னா 22.3 km/L மைலேஜ் ஃபார் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் 18.3 km/L ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3XO பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 18.89 km/L மைலேஜ் இருக்குது. அண்டு ஆட்டோமேட்டிக்கில் 17.96 km மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக 3XO TGDயில் வரக்கூடிய மைலேஜ் 20.1 km/L. TGDI ஃபார்
129 பிஎஸ்பிக்கு 20.1 கிலோமீட்டர் பர் லிட்டர் பெரிய விஷயம். ஓகே. ஸோ அடுத்தது ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 18.2 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3XO டீசல் பார்த்தீங்கன்னா 20.6 கிலோமீட்டர் பர் லிட்டர் டீசல் மைலேஜ் அண்டு ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா 21.2 கிலோமீட்டர் பர் லிட்டர் ஆட்டோமேட்டிக்கோட மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் மைலேஜ், கர்வ் வெயிட்டு, ஜஸ்டிஃபிகேஷன், பூட் ஸ்பேஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ ஓகே வியூவர்ஸ், தொடர்ந்து நாம் அதர் டீட்டெயில்ஸை செக் பண்ணிடலாம். ஸோ ஈசி சேனலில் கைலாக் விசஸ் கியா சிரோஸ் அண்ட் மஹிந்திரா XUV3X இந்த 3 காரோட கம்பேரிசன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது அதர் டீட்டெயில்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ், நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ், வெயிட்டிங் பீரியட் அதெல்லாமே செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கைலாக் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆர் 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் சர்வீஸ் இன்டர்வல் இருக்குது. அண்டு மற்ற 2 காரும் சிரோஸ் அண்ட் 3XO 1 year or 10,000 kilometer service interval time. ஓகே. ஸோ நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் பாருங்கள். சர்வீஸ் டீலர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 90 சர்வீஸ் சென்டர்ஸ் ஸ்கோடா கைலாக்கில் இருக்குது. ஓகே. 22 ஸ்டேட்ஸில் கவர் ஆகுது. அண்ட் ஸோ கியாவோட சர்வீஸ் நெட்வொர்க் பார்க்கும்போது 144 சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. அக்ராஸ் 114 சிட்டிஸில் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மஹிந்திராவோட சர்வீஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 607 சர்வீஸ் சென்டர்ஸ் அண்ட் 349 சிட்டிஸில் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட எக்ஸ்மார்ட் டிவிஷன்ஸும் இருக்குது அது யூஸ்டுக்காக. ஓகே. அடுத்து ப்ரைஸிங்ஸை பார்த்துடலாம். எக்ஸோரூம் ப்ரைஸை பார்த்தலாம். ஸ்கோடா கைலாக் வந்து பார்த்தீங்கன்னா 7.89 லேக்ஸில் இருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது இருக்கிறதுலே இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸிங். கிளாசிக் மாடலில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளோட பெட்ரோல் காரோட ப்ரைஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8.99 லேக்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே. சிரோஸ் டீசலோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 10.99. ஓகே. ஸோ அடுத்ததாக மஹிந்திரா XUV பெட்ரோல் வெஹிக்கிளோட ப்ரைஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா 7.99 லேக்ஸ். ஓகே. ஸோ 3XO பெட்ரோல் டிஜிடியில் வரக்கூடியது 12.44 லேக்ஸ். அப்புறமா 3XO டீசல் பார்த்தீங்கன்னா இது வந்து 9.99 ப்ரைஸ். ஓகே. ஸோ இருக்கிறதுலே கைலாக் வந்து லோயஸ்ட் ப்ரைஸிங் 7.89லேருந்து தந்திருக்காங்க. ஓகே. ஸோ வியூவர்ஸ், அடுத்ததாக இப்போது மெயின்டெனன்ஸ், நெட்வொர்க், ப்ரைஸிங்ஸ் எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கா? கைலாக் அண்டு சிரோஸில் இப்போ தான் வந்திருக்கு. வெஹிக்கிள் டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது. பட் மஹிந்திரா XUV3XO 50K வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் ஃபஸ்ட் பேஸ் வேரியன்ட்ஸில் பெட்ரோலில் வெஹிக்கிளில் நோ டிஸ்கவுண்ட்ஸ். பட் டாப் வேரியண்ட் AX5 அதுலேயும் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் 50K டிஸ்கவுண்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு 3XO பெட்ரோல் டிஜிடிஐயில் பார்த்தீங்கன்னா நமக்கு AX5Lல நமக்கு டிஸ்கவுண்ட் இல்லை. பட் AX5ATயில் நமக்கு நார்மல் TCMPFI இன்ஜினில் டிஸ்கவுண்ட் இருக்குது. பட் டிஜிடிஐயில் கிடையாது. அண்டு AX7 dual tone கலர் ஆப்ஷனில் 50K டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்ததாக மஹிந்திரா XUV3XO டீசலில் பார்த்தீங்கன்னா 50K டிஸ்கவுண்ட் ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. ஓகே. ஸோ அடுத்ததாக டெலிவரி வெயிட்டிங் பீரியட் டீடைல்ஸை செக் பண்ணிடலாம். ஸ்கைலாக் அண்டு சிரோஸோட வெயிட்டிங் பீரியட் கூடிய சீக்கிரம் சொல்லுவோம். ஸோ மஹிந்திரா XUVயோட வெயிட்டிங் பீரியட் பேஸ் வேரியன்ட்ஸ் எல்லாமே அப் டு 12 வீக்ஸ் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. அண்டு AX5ன்ற வேரியன்ட் மட்டும் 16 வீக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஆட்டோமேட்டிக் மேக்ஸிமம் ஸ்டாக் அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்கும். ஓகே. அடுத்ததாக டிஜிடி காரில் வரக்கூடிய வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இல்லைனாலும் மேக்ஸிமம் 4 வீக்ஸில் வந்துடும். ஓகே. அடுத்ததாக 3XO டீசல் கார்ஸோட வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா இது வெறும் ஜஸ்ட் 2 வீக்ஸில் நமக்கு டீசல் கார்ஸ் கிடச்சிரும். ஓகே. அடுத்தது டேர்னிங் ரேடியஸ் பார்த்தலாம். ஸோ டேர்னிங் ரேடியஸ் இதெல்லாமே ECC சேனலில் காலம்ஸ் எல்லாமே அந்தந்த ஆல்ஃபபெட்டுக்கு நேராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ T ஃபார் டேர்னிங் ரேடியஸ். ஸோ டேர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.2 மீட்டர் டேர்னிங் ரேடியஸ் ஃபார் கைலாக் வெஹிக்கிளோட பெட்ரோல் மாடலில் இருக்கக்கூடிய டேர்னிங் ரேடியஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக டோல் ஃப்ரீ நம்பர் ஜஸ்ட்டு தேவைப்பட்டா நோட் பண்ணிக்கலாம். 18002700260260 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம். ஸோ
இது ஒரு கம்பேரிசன் சார்ட் கம்ப்ளீட் டேட்டாஸை நம்ம ஒரு வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சிறு முயற்சி கொடுத்துருக்கோம். ஸோ இசிசி சேனலோட ஐடென்டிஃபிகேஷன் பார்ட்டில் நாம் ஸ்கோடா கைலாக் விசஸ் கியா சிரோஸ் அண்ட் மஹிந்திரா XUV 3XO பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டேர்னிங் ரேடியஸ் 5.2 மீட்டர் ஃபார் கைலாக் பெட்ரோல் அண்ட் டேர்னிங் ரேடியஸ் சிரோஸில் செக் பண்ணுவோம் கடைசியாக. ஸோ இதனுடைய டோல் நம்பர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துக்கலாம். 18001085 5000. ஓகே, லேண்ட்லைன் நம்பர். ஓகே, அடுத்ததாக சிரோஸ் டீசல் சேம். ஓகே, அண்ட் மஹிந்திரா XUV 3XO 5.3 மீட்டர் டேர்னிங் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 18002009 அண்ட் 6006 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த 3 காரோட யூனிக் ஃபீச்சர்ஸை பற்றி செக் பண்ணுவோம். கைலாக் வெஹிக்கிளோட யூனிக் ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது நமக்கு இதில் 6-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். பட் யூனிக் திங்ஸ் என்னன்னா கோ டிரைவர் சீட்டுக்குமே 6-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு 8 inches ஸ்கோடா விர்ச்சுவல் காக்பிட் இருக்கு, கிளைமேட்ரானிக் ஏசி இருக்கு, பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கு. ஸோ இனி சிரோஸ் வெஹிக்கிளோட யூனிக் ஃபீச்சர்ஸை பார்த்தலாம். ஸோ சிரோஸில் நமக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் ரோக்கு இருக்குது, பட் ரியர் சீட்டுக்குமே வென்டிலேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, தைஸுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே நமக்கு 360 வியூ கேமரா இருக்குது, லெவல் 2 அடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் டேஷ் கேமரா இருக்குது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிமோட் ஆப்ரேஷன்ஸும் இருக்குது. ஃபார் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் சன்ரூஃப் ஓப்பனிங் க்ளோசிங்கும் ரிமோட் ஆப்ரேஷன்ஸ்லேயே பண்ணிக்க முடியும். த்ரூ கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய ஏசி ஃபங்க்ஷன்ஸு, ஹாரன் அண்டு எல்லாமே ரிமோட் ஆப்ரேஷன்ஸை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக மஹிந்திரா XUV 3XOவில் யூனிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. 6 ஏர் பேக்ஸ் கைலாக் அண்ட் சிரோஸ்லேயும் ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, அடுத்ததாக நமக்கு சிங்கிள் பேன் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் வேரியண்ட்லேருந்து வருது, MX2 Pro அப்படின்ற வேரியண்ட்லேருந்து வருது. அப்புறமா ஹையஸ்ட் பவர் அண்ட் டார்க் கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோட் செலக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிரைவ் மோட் செலக்ட் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸில் வந்துடும். அண்ட் ஸ்மார்ட் ஸ்டேரிங் மோட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸ்மார்ட் ஸ்டேரிங் மோட் ஆப்ஷன்ஸ் நமக்கு மற்ற மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. ஓகே, அதுக்கு அடுத்ததாக 360 வியூ கேமரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து லக்ஸரி பேக்கில் வந்துடுது. ஸோ X5L அப்படின்ற வேரியண்ட்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 360 வியூ கேமரா, லெவல் 2 அடாஸ் ஃபங்க்ஷன்ஸு, கூடவே நமக்கு 360 வியூ கேமராவோட பிளைண்ட் வியூ மானிட்டரிங் ஆப்ஷன்ஸும் வந்துடும். அப்புறமா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆப்ஷன்ஸும் நமக்கு இந்த லக்ஸரி பேக்கேஜில் வரக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கப்புறமா டாப் வேரியண்ட்ல ஸ்கை ரூப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்கை ரூப் கிட்டத்தட்ட பேனரோமிக் சான்ற மாதிரி மேக்ஸிமம் வியூ கிடைக்கும். அப்புறமா நமக்கு லெதரட் அப்போல்ஸ்ட்ரியும் இருக்குது. லெதர் சீட்ஸ் அண்டு லெதர் ஸ்டேரிங் கிரிப் அண்டு கியர் நாபும் வந்துடுது. கூடவே சாஃப்ட் டச் டேஷ்போர்டு, லெதர் வேப் சாஃப்ட் டச் டேஷ்போர்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ யூனிக் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ஆர் வென்டிலேஷன்ஸ் ஆப்ஷன்ஸு, ஓகே, ஹையஸ்ட் பவர் அண்ட் டார்க், ஓகே, டிரைவ் மோட் ஆப்ஷன்ஸு. ஓகே, ஸோ எது பெட்டர்? ஓகே, ஸோ வியூவர்ஸ், எது பெட்டர், எது பெஸ்ட் அப்படின்றது நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷன் மூலமாக. ஓகே, ஸோ அடுத்ததாக ஸோ வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் கைலாக் வந்து ஸ்கோடா வந்து பார்த்தீங்கன்னா 4 years ஸ்டாண்டர்டாக வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அப் டு 1 lakh kilometers வரைக்கும் கவர் பண்ணுறாங்க ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி. அண்டு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 years 1,50,000 kilometers வரைக்கும் வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக 3X சிரோஸ் வெஹிக்கிளோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 years ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. அண்டு மஹிந்திரா XUV 3XO இது வந்து பார்த்தீங்கன்னா 3 years ஆர் 1 lakh kilometers வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி இருக்குது. பட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா 4 years ஆர் அப் டு 1,25,000 kilometers வரைக்கும் நீங்கள் வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 5th இயருக்குமே வாரண்ட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். 1,50,000 kilometers வரைக்கும் கவர் ஆகுது. இதனுடைய ப்ரைஸிங் மட்டும் தனியாக நீங்கள் டீலர்ஷிப்லேருந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக அக்சசரிஸோட ஸ்டாண்டர்ட் அக்சசரிஸ் ஃபார் கைலாக் அண்ட் சிரோஸ் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸுக்கு அப்டேட் பண்ணுவோம் கூட. ஓகே, ஸோ அடுத்ததாக மஹிந்திரா XUVயோட அக்சசரிஸ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 30,000 worth ஆஃப் அக்சசரிஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் லிஸ்ட்டில் இந்த அக்சசரிஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக லாஸ்ட்டாக ஐடென்டிஃபிகேஷன் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க இருக்கிறது
டயர் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கோட கைலாக்கோட டயர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியன்ட் கிளாசிக் வேரியண்ட்டில் நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் வித் ஃபுல் வீல் கவர் வந்துடுது. இது கேப்ரோன்னு சொல்லி நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து செகண்ட் வேரியண்ட்லேருந்து நமக்கு அலாய் வீல்ஸ் வந்துடுது. இதனுடைய நேம் சர்காஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமே டயர் சைஸ் வந்து சேம் தான், 205 mm 60 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 16 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சேம் டயர் சைஸ் பட் ஃபர்ஸ்ட் வேரியண்ட்ல ஸ்டீல் அண்ட் செகண்ட் வேரியண்ட்ல அலாய். ஓகே, ஸோ அடுத்ததாக டாப் வேரியன்ட் ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்லேருந்து இதில் நமக்கு டூல் டோன் அலாய்ஸ் வந்துடுது. அதனுடைய டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 215 அண்டு 55 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளோட டயர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியண்ட் அதாவது ஹெச்டிகே வேரியண்ட்டில் நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் வித் ஃபுல் வீல் கவர் வந்துடுது. ஸோ அண்டு டயர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 195 mm வித் 65 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 15 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, லோவஸ்ட் டயர் ப்ரொஃபைல் சிரோஸ் பெட்ரோலில் ஃபர்ஸ்ட் வேரியண்ட். ஓகே, அண்டு செகண்ட் வேரியண்ட்லேருந்து நமக்கு ஹெச்டிகே ஆப்ஷனல் வேரியண்ட்லேருந்து ஸ்டீல் வீல் தான், பட் டயர் சைஸ் வந்து 215 mm வித் 60 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 16 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த எஸ்டிகே ப்ளஸ் அப்படின்ற வேரியண்ட் இது வந்து கிறிஸ்டல் கட் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் சேம் டயர் சைஸ் தான். ஓகே, ஸோ அடுத்ததாக ஹெச்டி எக்ஸ் ப்ளஸ் வேரியண்ட். இதில் நமக்கு டாப் வேரியண்ட்டில் நமக்கு 3 கிறிஸ்டல் கட் அலாய்ஸ் இருக்குது, பட் டயர் சைஸ் 215 55 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக சிரோஸ் டீசல் சேம் ஆஸ் இட் இஸ் ஹெச்டிகே ஆப்ஷனல் வேரியண்ட்லேருந்து நமக்கு கிறிஸ்டல் கட் அலாய்ஸ் வருது, பட் டயர் சைஸ் வந்து லோயர் தான். பார்த்தீங்கன்னா ஆர் 215 60 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 16 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு டாப் வேரியண்ட் ஹெச்டி எக்ஸ் ப்ளஸ்ன்ற வேரியண்ட்லேருந்து மட்டும் நமக்கு 215 55 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ விவர்ஸ் சிரோஸ் வெஹிக்கிளோட டயர்ஸ் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. அண்டு மஹிந்திரா எக்ஸ்யூவியோட டயர் டீடைல்ஸ் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியண்ட் MX1 வேரியண்ட்லேருந்து நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்டு செகண்ட் வேரியண்ட் MX2 ப்ரோ அப்படின்ற வேரியண்ட்லேருந்து வீல் கவரும் வந்துடுது. இதனுடைய டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 205 65 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 16 inch டயர்ஸ் தந்திருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக AX5 வேரியண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 205 65 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 16 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், இதில் வந்து நமக்கு டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ அடுத்ததாக AX5 லக்ஸுரி வேரியண்ட் பார்த்துடலாம். ஸோ AX5 லக்ஸுரி வேரியண்ட்டில் நமக்கு டைமண்ட் கட் அலாய்ஸ் ஸ்டாண்டர்ட் தான், பட் 205 65 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 16 inch டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சேம் இதுலேயும் நமக்கு டயர் சைஸ் சேம் தான். ஓகே, ஸோ அடுத்ததாக டாப் வேரியண்ட் 3XO டீசலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டில் ஸ்டீல் வீல்ஸ் மட்டும் இருக்குது, பட் MX2 ப்ரோ வேரியண்ட்லேருந்து தான் நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவரோட வருது, பட் டயர் சைஸ் சேம் தான், 205 65 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 16 inch டயர்ஸ். அண்டு MX3 ப்ரோ அப்படின்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. அந்த வேரியண்ட்லேருந்து நமக்கு ஸ்டைலிஸ்ட் வெக்டர் வீல். இது வந்து பார்க்குறக்கு அலாய் வீலோட லுக் இருக்கும். டாப் ட்ரம் மட்டும் நமக்கு கட் பண்ணி கூட வீல் கப் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறக்கு அலாய் வீல் லுக் இருக்கும். ஸ்டைலிஷ் வெக்டர் வீல் MX3 ப்ரோ வேரியண்ட்லேருந்து வருது. அண்ட் AX5 ஆஸ் இட் இஸ் ஆல் டைமண்ட் கட் அலாய்ஸ். அண்டு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 205 655 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 16 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டாப் வேரியண்ட் AX7 வேரியண்ட். இதில் நமக்கு 215 ஆர் 215 655 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஆர் 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக ஓகே வியூவர்ஸ், ECC சேனலில் ஸ்கோடா கைலாக் விசஸ் கியா சிரோஸ் அண்டு மஹிந்திரா XUV 3XO இந்த 3 காரோட கம்பேரிசன்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் செக்மெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம இந்த 3 காரோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது இன்ஜின், டிரான்ஸ்மிஷன், அப்புறம் ப்ரைசிங்ஸு, வாரண்டி, வேல்யூடட் சர்வீஸ், டயர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இனி தொடர்ந்து நம்ம சேஃப்டி செக்மெண்ட்ஸை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ வீவர்ஸ் ஸ்டில் ஸ்டே டியூனாக இருங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஜஸ்ட் பாஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோஸை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ வியூவர்ஸ், ECC சேனலில் நாம் கைலாக், சிரோஸ் அண்டு XUV 3XO இந்த 3 கார்ஸோட கம்பேரிசன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது சேஃப்டி செக்மெண்ட்ஸில் இருக்கோம். ஸோ சேஃப்டி செக்மெண்ட்ஸில் சேஃப்டி பற்றின விஷயங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்பேக்ஸ் பார்த்துடலாம். ஸோ கைலாக் வெஹிக்கிளில் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக இருக்குது. கூட நமக்கு கோ டிரைவர் கட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது.
அண்ட் சிரோஸ் அண்ட் மஹிந்திரா XUV3 XO இதுலேயும் நமக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக பிரேக்கிங் டெக்னாலஜிஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் ABS பிரேக்கிங், EBD, பிரேக் அசிஸ்ட் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. கூட மல்டி கொலிஷன் பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இம்பேக்ட் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து அதனுடைய ரொட்டேஷன் ஆர் ரோலிங் வந்து தடுக்கிறதுக்காக இந்த மல்டி கொலிஷன் பிரேக்கிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிரோஸ் வெஹிக்கிளில் நமக்கு பிரேக்கிங்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்டு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. இது வந்து 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய வேரியண்ட்டில் மட்டும் இருக்குது. அதாவது HTK ப்ளஸ் வேரியண்ட்டில் இருக்குது. ஓகே, அடுத்ததாக 3XO வெஹிக்கிளில் நமக்கு ABS பிரேக்கிங், EBD ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. கூட நமக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்ட் ஆப்ஷன்ஸ் வந்து EX5 லக்ஸுரி வேரியண்ட்டில் இருந்து வரும். ஓகே, ஸோ லக்ஸுரி வேரியண்ட் பேக்கேஜில் மட்டும் நமக்கு இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. ஓகே, அடுத்ததாக ஸோ ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் கைலாக்கில் நமக்கு சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் இருந்து இருக்குது ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல். சிரோஸில் நமக்கு ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் அண்டு டவுன் பிரேக் கண்ட்ரோல், அதாவது ஹில் டிசைன் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வந்துடுது, ஸ்டாண்டர்டாக இருக்குது. 3XO வெஹிக்கிளில் நமக்கு ஃபஸ்ட் வேரியண்ட் MX1 வேரியண்ட்ல இருந்து நமக்கு ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் வந்துடுது. ஸோ ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்டு ஹில் டிசைன் கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா MX2 ப்ரோ வேரியண்ட்லேருந்து வருது. MX2 ப்ரோ அதுவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ்லேருந்து வருது. ஸோ எல்லா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ்லேயும் நமக்கு ஹில் டிசைன் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்டு 3XO டீசலில் நமக்கு ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது, ஹில் டிசைன் கண்ட்ரோல் கிடையாது. அண்ட் ஓகே, ரைட். ஸோ அடுத்தது பிரேக்கிங் டிஸ்க் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஸோ கைலாக் வெஹிக்கிளில் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் ரியர் ட்ரைம் காம்பினேஷன்லாம் இருக்குது. இது கூட பிரேக் டிஸ்க் வைப்பிங் இருக்குது. டிஸ்க்கு நல்லா ஹீட் ஆகாமல் நார்மல் ஏர் சர்க்குலேஷன்ஸோட லாங் லைஃப் கொடுக்கறதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்ததாக சிரோஸோட பிரேக் டிஸ்க் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டில் ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் ரியர் டம் பேட்டர்னில் தான் இருக்குது. அண்டு 7 ஸ்பீட் DCTயில் மட்டும் ஆல் டிஸ்க்கு பிரேக் ஆப்ஷன்ஸோட தந்திருக்காங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் நமக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸ் வருது. 3XOவில் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியண்ட்லேருந்தே நமக்கு ஆல் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்ததாக ஸ்மார்ட் வெஹிக்கிள் கண்ட்ரோல் டெக்னாலஜிஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்கோடா கைலாக்கில் நமக்கு நிறையவே டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் அண்டு MSR மல்டி ஸ்லிப் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே இது ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. சேஃப்டி திங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கோடா நிறையவே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளில் நமக்கு ESC எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்டு கூடவே வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. கூடவே நமக்கு சிரோஸ் வெஹிக்கிளில் பார்க்கும்போது நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து HTK ப்ளஸ், அதுவும் 7 ஸ்பீட் DCT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் மட்டும் வருது. ஸோ என்னென்னா TCS ஃபார் ட்ராக்ஷன் மோட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேண்டு, மட் ஆர் வெட் அக்கார்டிங் டு யுவர் டிரைவிங் சுச்சுவேஷன்ஸ், டிரைவ் மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு சேண்ட் ஆர் மெட் ஆர் வெட்டு நமக்கு இந்த TCS ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேரியேஷன்ஸு கிடைக்கும். ஸோ அதான் TCS ஃபார் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸில் வருது. ஓகே, அடுத்ததாக XUV3XOவோட ஸ்மார்ட் வெஹிக்கிள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. ஓகே, அடுத்ததாக ஸ்பெஷல் ஸ்மார்ட் இன்னோவேஷன் டெக்னாலஜிஸில் பார்க்கும்போது நமக்கு ஸோ ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி, ஸோ Volkswagen அண்ட் ஸ்கோடா ஜெர்மன் வெஹிக்கிள்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. விச்சஸ் என்ற காரில் இருந்தது, பட் இங்கே ஸ்கோடா கைலாகில் கிடையாது. மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் கைலாகில் கிடையாது. அண்டு லெவல் 2 அடாஸ் வந்து வருது. இது வந்து சிரோஸில் நமக்கு HTX வேரியண்ட், HTX ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லேருந்து நமக்கு லெவல் 2 அடாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம். அடுத்ததாக 3XOவில் நமக்கு AX5L லக்ஸுரி வேரியண்ட்லேருந்து நமக்கு லெவல் 2 அடாஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் தான் இந்த 3 காருமே. ஃப்ரண்ட்டு வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸோட வருது. ரியர் வீல் டிரைவ் கேப்பபிலிட்டி 4x4 கேப்பபிலிட்டி கிடையாது. ஸோ செலக்ட் டிரைவ் டெரைன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, டிரைவ் மோட் செலக்ட். ஓகே, இது வந்து கைலாகில் நமக்கு டாப் மாடலில் ஸ்போர்ட்டி மோட் ஆப்ஷன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, அடுத்ததாக சிரோஸில் நமக்கு டிரைவ் மோட் செலக்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. இக்கோ நார்மல் அண்டு பவர் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு 3XOவில் நமக்கு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் ஜூம்னு சொல்லிட்டு டிரைவ் மோட் செலக்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே,
3 மோடு எக்கனாமி, நார்மல், சிட்டி அண்டு ஸ்போர்ட்டி மோடு இருக்கு. அதான் ஜிப் ஜாப் ஜூம் ரெஸ்பெக்டிவ்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக சேஃப்டி செக்மெண்ட்டில் நாம் லாக்கிங் டெக்னாலஜிஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபோல்டபுள் மேனுவல் லாக்கிங் கீ கைலாக் வெஹிக்கிளில் ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அதனை தொடர்ந்து மற்ற காசில் நமக்கு AX5லேயும் நமக்கு சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன்ஸு வித்து பேசிவ் கீ அப்படின்ற ஆப்ஷன்ஸோட வந்துடுது. பட் ரிமோட் கீ கிடையாது ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டில். ஸோ அடுத்ததாக ஸ்மார்ட் கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ கைலாக்கில் நமக்கு சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் வந்துடுது, ஃபர்ஸ்ட் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. சிரோஸ் வெஹிக்கிளில் நமக்கு HTK வேரியண்ட்லேருந்து ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஓகே, அடுத்து HTK ஆப்ஷனல் வேரியண்ட்டில் நமக்கு கீலெஸ் என்ட்ரி, ஸ்மார்ட் கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, செகண்ட் வேரியண்ட்லேருந்து 3XO வெஹிக்கிளில் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டில் நமக்கு ஸ்மார்ட் ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் MX2 Pro வேரியண்ட்லேருந்து ரிமோட் லாக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. ஓகே, அடுத்ததாக நான் ஆட்டோ லாக்கிங் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துலாம். ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்கோடா கைலாக்கில் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. வேறு சிரோஸில் நமக்கு சேம் ஆஸ் இட் இஸ் இருக்குது. வித் இம்பேக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, ஓகே, அடுத்ததாக 3XOவில் இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் தான். ஸ்பீட் சென்சிங் அண்ட் இம்பேக்ட் சென்சிங், ஆட்டோ டோர் லாக் அண்ட் ஆட்டோ டோர் அன்லாக் ஆப்ஷன்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஓகே, சென்ட்ரல் லாக்கிங், சைல்டு சேஃப்டி லாக் இதெல்லாமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. அண்டு கூடவே விண்டோ லாக்ஸ் ஆப்ஷன்ஸ் சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து தான் வருது. ஓகே, ஸோ வாட் அ கிரேட். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸாக இருக்கணும். ஓகே, ரைட். அடுத்ததாக ஸோ சைல்டு சேஃப்டி லாக் அண்டு சென்ட்ரல் லாக்கிங், டிரைவர் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாமே ஸ்டாண்டர்டான ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு கைலாக் வெஹிக்கிளில் சீட் பெல்ட் ரிமைண்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடுது. 3 பாயிண்ட் ELR அண்ட் சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸும் வந்துடுது. மற்ற 2 வெஹிக்கிளுமே சிரோஸ் அண்டு XUV3XO இதுலேயும் நமக்கு சீட் பெல்ட் ரிமைண்டர் 3 பாயிண்ட் CLR சீட் பெல்ட்ஸும் இருக்குது. XUV3XOவில் நமக்கு ELR 3 பாயிண்ட் CLR அப்புறம் சீட் பெல்ட் ரிமைண்டர் அண்டு சீட் பெல்ட்டு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன்ஸோட வருது. ப்ரீ டென்ஷனர் அண்ட் லோட் லிமிட்டர், ஸோ 3 வெஹிக்கிளுமே காமனாக இருக்குது. கூடவே ISO ஃபிக்ஸ் சீட்டு சைல்டு சீட் சேஃப்டி ஆப்ஷன்ஸும் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அடுத்ததாக சேஃப்டி ஃபீச்சர்ஸில் தொடர்ந்து நாம் அடாஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துடலாம். ஸோ அடாஸ் ஃபங்க்ஷன்ஸு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்கோடா கைலாகில் நமக்கு அடாஸ் ஃபங்க்ஷன்ஸு கிடையாது. ஓகே, ஸ்கோடாவில் கிடையவே கிடையாது. ஓகே, ரைட். அடுத்தது சிரோஸ் வெஹிக்கிளில் நமக்கு அடாஸ் ஃபங்க்ஷன்ஸு லெவல் 2 அடாஸ் வருது. இது வந்து HTX ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, லேன் டிபார்ச்சர் வார்னிங் அண்ட் லேன் கீப் அசிஸ்ட் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபார்வர்ட் கொலிசன் வார்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு கார், பெடிஸ்ட்ரைன், சைக்கிள், ஜங்ஷன் டேர்னிங் அண்ட் டைரக்ட் ஆன் கம்மிங், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அவாய்டன்ஸ் அசிஸ்ட் இருக்குது. ஃப்ரண்ட் கொலிசன் அவாய்டன்ஸ் அசிஸ்ட் ஆப்ஷன்ஸு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கிங் கண்ட்ரோல் அசிஸ்ட் ரியர் டிரைவுக்கு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து 360 வியூ கேமரா வித் பிளைண்ட் வியூ மானிட்டரிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், பெட்டிக் அலர்ட் இந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹை பீம் அசிஸ்ட் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூட எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்ததாக 3XOவில் இருக்கக்கூடிய அடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ 3XOவில் நமக்கு AX5 லக்ஸுரி பேக்லேருந்து நமக்கு அடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அடாஸ் லெவல் 2 அடாஸ் வித் ஸ்மார்ட் பைலட் அசிஸ்ட் இருக்குது. ஸ்மார்ட் பைலட் அசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும் இருக்கும். கூட அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்டு லேன் கீப் அசிஸ்ட், ஸ்டேரிங் அசிஸ்ட், மூணுமே ஸ்மார்ட் பைலட் அசிஸ்டில் நமக்கு காம்பினேஷனாக ஒர்க் ஆகும். அடுத்ததாக லெவல் 2 அடாஸில் நமக்கு லேன் டிபார்ச்சர் வார்னிங், லேன் கீப் அசிஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார்வர்ட் கொலிசன் வார்னிங் இருக்குது அண்டு ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்குது. சைக்கிளிங், பெடிஸ்ட்ரைன் அண்ட் வெஹிக்கிள் கிராசிங் அவேர்னஸ் அசிஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக TSR டிராஃபிக்
சைன் ரெக்கக்னிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு 360 வியூ கேமரா வித் பிளைண்ட் வியூ மானிட்டர் ஆப்ஷன்ஸ் ஓகே, இது ஸ்டாண்டர்டாக இருக்குது. அடுத்ததாக ஹை பீம் அசிஸ்ட், ஓகே ஹை பீம் அசிஸ்ட் இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் மேக்ஸிமம் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறமா லாக்கிங் டெக்னாலஜிஸ் அண்டு அடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் நாம் இசிசி சேனலில் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வீவர்ஸ் இது வரைக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸையும் நாம் செக் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்டை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ வீவர்ஸ் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட்ஸு என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து நாம் பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்மெண்ட்டை நாம் செக் பண்ணிடலாம். ஸோ வீவர்ஸ் இசிசி சேனலோட கம்பேரிசன் சார்ட்டில் ஸ்கோடா கைலாக் விசஸ் கியா சிரோஸ் அண்டு மஹிந்திரா XUV3XO இந்த 3 காரோட கம்பேரிசனில் நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் செக்மெண்ட் அண்டு சேஃப்டி செக்மெண்ட் எல்லாம் முடிச்சு அடுத்ததாக பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்மெண்ட்டில் நாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லா கார்ஸ்லையுமே. ஸோ ஹார்ட் ஃபார்ம்டு ஸ்டீல் ஃபார் கிராஷ் மாடியூல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேசர் வெல்டிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக கைலாக் வெஹிக்கிளில். ஸோ ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் எல்லாத்துலேயுமே லேசர் வெல்டிங் டெக்னாலஜி காமனாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளில் நமக்கு அட்வான்ஸ்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. 61% ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அடுத்ததாக 3XOவில் நமக்கு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்ததாக சைடு இம்பேக்ட் பீம், கிரம்பிள் ஜோன்ஸ் இதெல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அடுத்ததாக பேனட் ஹைட்ராலிக், பேனட் ரியாக்டிவ் ஹூட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே இல்லை, கிடையாது. ஓகே, இதெல்லாமே மோனோகாக் சேசஸ் தான். கூட வாட்டர் வேடிங் ஹைட், ஓகே 3XOவில் நமக்கு வாட்டர் வேடிங் ஹைட் கொடுத்துருக்காங்க 350 mm. ஓகே ரைட். அடுத்ததாக ஆங்கிள்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை செக் பண்ணலாம். ஓகே, ஸோ கைலாக் வெஹிக்கிளோட அப்ரோச் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 19.6 டிகிரி ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி கிடைக்கும் நமக்கு. ஸோ அடுத்ததாக டிபார்ச்சர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி இருக்குது. ஓகே, வேறு சிரோஸில் நமக்கு ஆங்கிள் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. அண்டு 3XOவில் நமக்கு அப்ரோச் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 23.6 டிகிரி அப்ரோச் ஆங்கிள். சிமிலர் டு கைலாக்கோட டிபார்ச்சர் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக நமக்கு 3XOவோட அப்ரோச் ஆங்கிள் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு நல்ல ரிமைண்டு கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகே, அடுத்ததாக டிபார்ச்சர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 39.6 டிகிரி டிபார்ச்சர் ஆங்கிள். அடுத்ததாக ஃபார்வர்ட் விசிபிலிட்டி 23.7 டிகிரி ஆங்கிளில் கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம டாப் ரூஃப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை செக் பண்ணலாம். ஸோ ஸ்கோடா கைலாக்கில் நமக்கு ஆண்டனா ராட் ரூஃப் ஆண்டனா கொடுத்துருக்காங்க, லேசர் பிளேஸ்டு ரூஃபும் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அண்டு ஷார்பின் ஆண்டனா வந்து சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியன்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிரோஸில் நமக்கு ஷார்பின் ஆண்டனா செக் பண்ணி சொல்லிடலாம். ஸோ அந்த வெஹிக்கிள் இன்னும் பார்க்கல. ஓகே ரைட். அடுத்ததாக 3XO வெஹிக்கிளில் நமக்கு ஏரியல் ஸ்டிக் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஷார்பின் ஆண்டனா கிடையாது. ஓகே, செகண்ட் வேரியன்ட்லேருந்து நமக்கு ஏரியல் ஸ்டிக் வந்துடுது. ஓகே, அடுத்து சன்ரூப் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ கைலாக்கில் நமக்கு எலக்ட்ரிக் சன்ரூப் வருது, ப்ரெஸ்டீஜ் டாப் வேரியண்ட்டில் தான் நமக்கு இருக்குது. ஓகே, அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளில் நமக்கு சன்ரூப் HTK ஆப்ஷனல் வேரியண்ட்லேருந்து நமக்கு சன்ரூப் இருக்குது. அண்டு HTK ப்ளஸ் வேரியண்ட்டில் டூவல் பேன் சன்ரூப் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக 3XO வெஹிக்கிளில் வரக்கூடிய சன்ரூப் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டில் சன்ரூப் கிடையாது. பட் MX2 Pro அப்படின்ற வேரியண்ட்லேருந்து சிங்கிள் பேன் சன்ரூப் இருக்குது. பட் EX7 வேரியண்ட்டில் ஸ்கை ரூப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கை ரூப் இவங்க ட்ரேட்மார்க் TM ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்கை ரூப்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பெரிய சன்ரூப் ஸ்பேசிஸான சன்ரூப் கிடைக்கும், பேனரோமிக் சன்ரூப் மாதிரி. ஓகே, அடுத்ததாக ஸ்பாய்லர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். கைலாக்கில் நமக்கு அட்டாச்சு ஸ்பாய்லர்ஸ் இருக்குது, கூட ரூஃப் ரெயில்ஸும் இருக்குது. பிளாக் கலரில் ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது. சிரோஸில் நமக்கு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது, கூட ரூஃப் ரெயில்ஸ் வந்து போல்டு பிரிட்ஜ் டைப்பு ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. அண்டு 3XOவில் நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் ஸ்பாய்லர்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டில். ஃபர்ஸ்ட் வேரியண்ட் டு டாப் மிட் ரேஞ்ச் MX3 Pro வேரியண்ட் வரைக்கும் கிடையாது. பட் EX5 வேரியண்ட்லேருந்து நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் பிளாக் ரூஃப் ரெயில்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ அடுத்ததாக பில்லர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பில்லர்ஸ் எல்லாமே பிளாக். ரியர் அப்பியரன்ஸு பார்த்துடலாம். ஸோ ரியர் அப்பியரன்ஸு ஸ்மார்ட் டெயில்கேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கைலாக்கில் நமக்கு
பூட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டச் பூட் ஓப்பனிங் ஸ்டாண்டர்டாக இருக்குது. மற்ற கார்ஸ்லையும் கியா சிரோஸ் அண்டு XUV3XO இதில் எல்லாத்துலேயுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பூட் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அது போக ஸ்மார்ட் பூட் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் இருக்கா? கிடையாது. ஓகே, அடுத்தது எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட், எமர்ஜென்சி ட்ரையாங்கிள், இதெல்லாமே மற்ற 3 வெஹிக்கிளுமே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக பார்சல் ட்ரே. ஸோ பார்சல் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா கைலாகில் நமக்கு செகண்ட் வேரியண்ட் சிக்னேச்சர் வேரியண்ட் இருக்குது வித் ஸ்டோயிங் ஃபேஸ் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக சிரோஸில் நமக்கு HTK ப்ளஸ் வேரியண்டில் நமக்கு பார்சல் ட்ரே இருக்குது. வேறு 3XOவில் இதுதான் மிஸ்ஸிங். இது நீங்கள் அக்சரிஸில் தான் வாங்க முடியும். ரியர் பார்சல் ட்ரே 3XOவில் கிடையாது. ஓகே, பூட் ஸ்பேஸ் எக்ஸ்டென்ஷன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. முன்னாடி நம்ம பார்த்தோம் கைலாக் 446 அண்ட் சிரோஸ் 465 அண்டு 3XO 364 லிட்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் பூட்டில் டிரைவர் சீட் ஆர் ஜம்போ பாக்ஸ் எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல, நம்ம சொல்லுவோம். ஓகே ரைட். அடுத்ததாக கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ஸ்பேர் வீல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் செக் பண்ணிடலாம். ஸ்கோடா கைலாக்ல நமக்கு 195/65 ஆஸ்பெக்ட் ரேஷியோல R15 இன்ச் டயர்ஸ் வந்து ஸ்பேர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்ததாக சிரோஸ் பெட்ரோல் வெஹிக்கிளோட ஸ்பேர் வீல் பற்றின இன்ஃபர்மேஷன் சேம் தான். கைலாக்கோட வெஹிக்கிளுக்கு ஈக்குவலாக நமக்கு ஸ்பேர் வீல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து 3XOவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 135 mm வித் தான் கொடுத்துருக்காங்க. 90 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் R16 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்பவே சின்ன டயர், இதுதான் நமக்கு பைக் டயர் மாதிரி இருக்கும் போல். ஓகே ரைட். அடுத்தது ஸோ பேட்ரி ஃபங்க்ஷன்ஸுக்கு எதுவும் கிடையாது. பேட்ரி வெஹிக்கிள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்டில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி எல்லா மாடலையும் இருக்குது. மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜிஸ், இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன்ஸு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அடுத்தது CNG பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு இந்த வெஹிக்கிளில் பார்க்க முடியாது, ஹைட் பண்ணிடலாம். ஓகே, இனி தொடர்ந்து இந்த 3 கார்ஸுக்கும் கைலாக் விசஸ் சிரோஸ் அண்டு மஹிந்திரா XUV3XO இந்த 3 காருக்கும் சஸ்பென்ஷன் டைப்ஸை பற்றி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ சஸ்பென்ஷன் டைப்ஸு நம்ம ஃபஸ்ட்டு கைலாக் வெஹிக்கிளில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டட் வித் லோயர் ட்ரையாங்குலர் லிங்க்ஸ் அண்ட் ஸ்டெபிளைசர் பார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கால்ட் ஆஸ் ரெஸ்பான்ஸ் ஓகே ரெடியூஸ் பாடி ரோல் டியூரிங் கார்னிங். ஓகே, ஸோ வியூவர்ஸ் இந்த சஸ்பென்ஷன் டைப்ஸை பற்றி நம்ம ஒரு ஃபுல் வீடியோ தனியாக கவர் பண்ணி போடணும். ஸோ அவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்குலர் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு பென்டா லிங்க், அப்புறம் மல்டி லிங்க், இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூசஸ் த பாடி ரோல் டியூரிங் கார்னிங். ஸோ கார்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், அதுக்காக தான். ஸோ விஸ்போன்ஸ் மீன்ஸ் இது டபுள் விஸ்போன்ஸ் அப்படி நிறைய இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 22/7 சிம்பிள் பை சிம்பிள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ வீல் வந்து நமக்கு இந்த ரிவர்ஸில் போட்டு வச்சிருக்கும் போது இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ் அந்த பை சிம்பிள். ஸோ அந்த மாதிரி இது வீல் மூமெண்ட்டை டுவர்ட்ஸ் அப் அண்ட் டவுன் கொடுக்கும். ஸோ அதிகமாக நமக்கு ட்ராக் அவே ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து கார்னிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அண்டு ஸ்மூத் ரைடிங் இருக்கும், அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஸோ ட்விஸ்ட் பீம் ஆக்சல் ரியரில் ஓகே. அண்டு சிரோஸில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்பர்சன் ஸ்டட் வித் கால் ஸ்ப்ரிங் இருக்குது. அண்ட் ரியரில் வந்து கப்புள்டு டார்சன் பீம் வித் கால் ஸ்ப்ரிங் இருக்குது. கப்புள்டு டார்சன் பீம் வித் கால் ஸ்ப்ரிங் இருக்குது மிஸ் அப்படின்னா ஓகே. இது நத்திங் பட் 2 ட்ரைலிங் ஆர்ம்ஸ் ஆர் கனெக்டட் டு டார்சன் பீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ட்ரைலிங் ஆர்ம்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் வீல்ஸ், ஒரு வீலோட இம்பேக்ட் வந்து இன்னொரு வீலுக்கு ஆகாமல் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துரும். அதான் வந்து சொல்லியிருக்காங்க, ட்விஸ்ட் டு ப்ரொவைட் ரோல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ அந்த 3XOவில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு மெக்கான்சன் ஸ்டார்ட் வித் ஆன்டி ரோல் பார். ஆக்சுவலாக இந்த டார்சன் பீம் வந்து நத்திங் பட் ஆக்டிங் ஆஸ் ஆன்டி ரோல் பார் தான் செயல்படுது. ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கார்னரிங்காக தான், மெயினாக கார்னரிங் பர்ஃபார்மன்ஸு பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் ட்விஸ்ட் பீம் வித் கால் ஸ்ப்ரிங், ஸோ இதுதான் பார்த்தோம். ஓகே. ஸோ ஓகே, ஆல்சோ நோன் அஸ் டார்சன் பீம் ஹெச் ஷேப்டு. ஸோ அந்த ரியலில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய
லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சேவ்டு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ சஸ்பென்ஷனை பற்றி நிறைய நம்ம ஸ்டடி பண்ணுவோம், தனியாக எதுக்குன்னு கவர் பண்ணி பண்ணிப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்ட், நான் இண்டிபெண்ட், அப்புறமா வந்து சொன்னோம். ஸோ லிங்க் சஸ்பென்ஷன், அப்புறமா உங்களுக்கு இப்போ நிறைய ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் டேம்பிங், அப்புறம் இன்னும் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, அடுத்ததாக இப்போ வியூவர்ஸ் இந்த 3 காருக்குமே 3XO, சிரோஸ் அண்டு கைலாக் இந்த 3 காருக்குமே நம்ம இப்போ இது வரைக்கும் ஐடென்டி அண்டு சேஃப்டி, அப்புறமா பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட், இந்த 3 செக்மெண்ட்டையுமே இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இந்த 3 காருக்கும் பவர் அண்ட் டார்க் வித் ஆர்பிஎம்மையும் செக் பண்ண இருக்கோம். அதை தவிர இந்த 3 காருக்கும் கன்க்ளூஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இதை சொல்லி முடிச்சுட்டு இந்த பார்ட் 1 வீடியோ என் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி த பவர் அண்ட் டார்க் பற்றி செக் பண்ணுவோம். 3 காரோட பவர் அண்ட் டார்க் வித் ஆர்பிஎம் என்ன அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கைலாக் வெஹிக்கிளோட பவர் பார்த்தீங்கன்னா 115 PS அட் 5000 to 5500 RPM இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டார்க் வந்து 178 Nm அட் 1750 to 4500 RPM வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. ஓகே ரைட். அடுத்ததாக சிரோஸ் வெஹிக்கிளோட பவர் அண்ட் டார்க் 120 PS அட் 4000 RPM அண்ட் 172 Nm அட் 1500 to 4000 RPM வரைக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் டார்க் வந்து சேம் தான் கைலாக் அண்ட் சிரோஸில். ஓகே ரைட். அடுத்ததாக சிரோஸ் டீசலோட பவர் அண்ட் டார்க் பார்த்தோம்னா 115 PS அட் 4000 RPM, வெரிஸ் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 250 Nm அட் 1500 to 2750 RPM இருக்குது. ஓகே, லோயஸ்ட் RPMல 250 வரைக்கும் டீசலில் கொடுக்க முடியுது. ஓகே, அடுத்ததாக மஹிந்திரா XUV 3XOவோட பவர் அண்ட் டார்க் வந்து பார்த்தோம்னா, ஸோ 3XO வந்து பார்த்தீங்கன்னா 82 kW, அதாவது 110 BHP அட் 5000 RPMல கொடுத்துருக்காங்க. இது வந்து TCMPFIல் வரக்கூடிய பவர் அண்ட் டார்க் வந்து 200 Nm அட் 2500 to 3750 RPM. ஓகே, லோயஸ்ட் RPMல 200 வரைக்கும் நமக்கு டார்க் கொடுக்க முடியுது 3XO வெஹிக்கிளில். அண்ட் டிஜிடி இன்ஜினில் வரக்கூடிய பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 96 kW, அதாவது 129 BHP அட் 5000 RPMல கொடுத்துருக்காங்க. இதனுடைய டார்க் பார்த்தீங்கன்னா 230 Nm அட் 1500 to 3750 RPMல தான் கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட் RPMல 230 வரைக்கும் கொடுக்க முடியுது டிஜிடி இன்ஜினில். அடுத்தது 3XO டீசலோட பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 85.8 kW அண்ட் 3750 RPMல கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 115 BHP வித் 3750 RPMல தான் டீசலில் கொடுக்குறாங்க பவர். அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 Nm டார்க் அட் 1500 to 2500 RPM. வாவ். ஸோ லைனாக பார்க்கும்போது 1500 RPMல 178, 230, 250 அண்டு 300 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. 3XO டீசல் ஹையஸ்ட் டார்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, லோயர் RPM. ஸோ வியூவர்ஸ், இப்போ நாம் கம்பேரிசன் சார்ட் ஃபார் 3XO, சிரோஸ் அண்டு கைலாக் வெஹிக்கிளோட கம்பேரிசன்ஸில் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் செக்மெண்ட், அப்புறமா சேஃப்டி செக்மெண்ட் அண்ட் பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த கம்ப்ளீட் கம்பேரிசன் சார்ட்டு டேட்டாஸ் நம்ம சொல்லி முடிச்சாச்சு. ஸோ வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த கைலாக் அண்ட் சிரோஸ் அண்ட் 3XO இந்த 3 காரோட கம்பேரிசன் சார்ட்டு பார்ட் 1 வீடியோ கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ண வந்துட்டோம். ஸோ இதில் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் செக்மெண்ட், அப்புறமா நமக்கு சேஃப்டி செக்மெண்ட், அப்புறமா லாஸ்ட்டாக இந்த பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்மெண்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வந்துட்டோம். ஸோ இதில் நம்ம இப்போ லாஸ்ட்டாக பவர் அண்ட் டார்க் வித் ஆர்பிஎம் லெவலையும் பார்த்துட்டோம். ஸோ பவர் அண்ட் டார்க்கில் நமக்கு 3XO நாட் பேட். இதில் மேக்ஸிமம் பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்பிஎம்ல 300 Nm வரைக்குமே நமக்கு பவர் அண்ட் டார்க் கொடுக்க முடியுதுன்னா ஸோ கிரேட். ஸோ இதில் டைமென்ஷன்ஸ் ஆல்சோ நாட் பேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3995 mm வித் ஹைட் வந்து பாருங்கள் 1821 mm ஹைட் இருக்குது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2600 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் நாட் பேட். ஸோ டைமென்ஷன்ஸ் அண்டு பவர் அண்ட் டார்க் பெஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இதனுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்கை ரூஃபு, சாஃப்ட் டச் லெதர் டேஷ்போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம். 360 கேமரா லெவல் 2 ADAS அண்டு ஸ்கை ரூஃப் இருக்கிறதும் நல்ல விஷயம். ஸோ 3XOவில் டைமென்ஷன்ஸ், அப்புறமா உங்களுக்கு யூனிக் ஃபீச்சர்ஸ் ஓகே நல்லா இருக்குது. அண்டு உங்களுக்கு பவர் அண்ட் டார்க்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ சிரோஸ் வெஹிக்கிளில் நம்ம பார்க்கும்போது
ஸோ சிரோஸோட டைமென்ஷன்ஸ் நாட் பேடு, இதனுடைய வீல் பேஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓகே, 205 mm ஓகே ரைட். இதனுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ் வென்டிலேஷன்ஸ் ஆப்ஷன்ஸு ரியர் சீட்டுக்கும் இருக்கிறது நல்ல விஷயம் தான். ரிமோட் ஆப்ரேஷன்ஸ், இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பவர் அண்ட் டார்க்கும் ஓகே, கம்பேரிட்டிவ்லி 3XO ஓகே, நல்ல பவர் 120 வரைக்கும் இருக்குது. கிரவுண்ட் டார்க்கும் நல்ல தான் கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ சிரோஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு நியூ கார். பட் டைமென்ஷன்ஸில் நமக்கு பார்க்கும்போது இது வந்து ஒரு பாக்ஸி ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதனுடைய ரியர் சீட்டிங் கம்ஃபர்ட்டில் நம்ம சொல்லாமல் இருக்கோம். ஸோ ரியர் இதெல்லாம் அது எல்லாமே நம்ம கம்ஃபர்ட் செக்மெண்ட்லாம் நம்ம பார்க்கோம். பார்ட் 2 வீடியோ கண்டென்ட்ல அதெல்லாம் சொல்ல இருக்கோம். ஸோ சிரோஸில் நமக்கு பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ரியர் சீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ரியர் சீட்டில் நமக்கு ரிக்ளைனிங் அண்டு ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்ல விஷயம் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கோம். அண்டு கைலாக் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் இனிமேல் ஜாஸ்தி இருந்தால் பெட்டராக தான் இருக்கும் ஓகே. வீல் பேஸ் ஓகே, ஸோ வித்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஓகே. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம பவர் அண்ட் டார்க்கு பார்த்தோம்னா நமக்கு ஓகே, கம்பேரிட்டிவ்லி 3 கார்ஸுக்கு ஏற்ற பவர் இருக்குது. ஆனால் டார்க் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, 178 நியூட்டன். பட் 1750 RPM போகுது. ஸோ இது 1500ல் நமக்கு சிரோஸும் பெட்டராக இருக்குது, 1500ல் 3XOவும் பெட்டராக இருக்குது ஓகே. ஸோ இது ஓகே. அண்டு மற்றபடி சேஃப்டி விஷயங்களில் கைலாக் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ எப்பவுமே ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் அந்த சேஃப்டி விஷயங்கள், பிரேக் டிஸ்கிங் வைப்பிங்காக இருக்கட்டும், அண்டு இஎஸ்பி, ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், MSR, ஸோ நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் தேன் தட் கைலாக்கில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஸோ இதில் இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்றப்போ நமக்கு கோ டிரைவர் சீட்டுக்கும் 6-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், ஸோ மறக்க முடியாது. பட் கோ டிரைவருக்கு பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ப்ரைஸிங்ஸ் வந்து பார்க்கும்போது 7.89 lakhsக்கு இது ஒரு நல்ல விஷயம். கைலாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமல், ஒரே ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான். ஒரு மினிமலான டிரைவிங்க்கு ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வெஹிக்கிள் அப்படின்றப்போ கைலாக்கு நல்ல சாய்ஸ் தான் ஓகே. ஸோ 3XO அண்டு சிரோஸ் அண்டு கைலாக்கை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன்ஸை நான் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பவர் அண்ட் டார்க்குக்கு 3XO சூஸ் பண்ணலாம். அண்டு டைமென்ஷன்ஸ் ஆல்சோ நல்லா இருக்கு. யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்றப்போ நம்ம வேணா சிரோஸில் ஒரு நியூ ட்ரெண்டு கொடுத்துருக்கக்கூடிய செக்மெண்ட்டுன்னு சிரோஸை சொல்லலாம். கைலாக் ஓகே, மினிமல் பட்ஜெட், ஒரு ஜெர்மன் ஸ்டாண்டர்டு ஒரு சேஃப்டி வெஹிக்கிளுக்கு கைலாக் சூஸ் பண்ணலான்னு சொல்லலாம். ஸோ வியூவர்ஸ், என்னுடைய சஜஷன்ஸை பார்ட் 1 வீடியோ கண்டென்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் இந்த 3 காரில் உங்களோட செலெக்ஷன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, யாருக்காவது வேணா ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எங்களோட ஈசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே. தேங்க்யூ ஸோ மச். பார்ட் 1 வீடியோ கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்ததாக பார்ட் 2 வீடியோ கண்டென்ட் ஃபார் கம்ஃபர்ட் அண்ட் டிசைன், எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் அண்டு என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டை பார்க்க இருக்கோம் ஓகே வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.